ஒரு வக்கிய போர் மேல் நாய் கிடந்தால் ஏதாவது எனக்கு புரிந்து தமிழ் என்ற தேவா அமிர்தத்தை வாழ்த்து எவ்வளவு இவ்வளவு வாடி பண்டார உணவு அன்பாக பருவட்ட ஆனங்க எனது பக்கத்துக்கு மச்சி உனக்கான வாழ்த்து பொன்னான வாழ்த்து எப்படி வாழ்த்து போலே நாரதர் முத்தம் மறைந்த நடிகருமான நடிகர் சங்கத்தை தலைவருமான நாரதர் முத்தப்பா அவர்களை பற்றி தவறாக பேச வேணாம் சரியா? நானும் சரி வெளியூர்ல எவ்வளவோ சரி எவ்வளவு நாடகம் பார்த்தேன், வள்ளியூர் நாடகம் பார்த்தேன், எல்லா ஒரு நாடகம் பார்த்தேன். தவறாக வந்திருக்கேன் வள்ளியும் சரி நாடகமும் சரி. ஏன்னா புராணங்கள் 18, இதிகாசங்கள் 4. எல்லாம் தெரிஞ்சும் அவங்கள பத்தி அவர் தனியை போட்டு வந்தாருன்னா சரி, ஒரு காலம் ஒரு இயற்கையான நடந்த விபரீதம். அவரை பத்தி தப்பா பேச வேணாம். அவரை பத்தி தப்பா பேசினாலும் சரி, கண்டிப்பா சரி, இந்த மலையில எந்த மலையா இருந்தாலும் சரி நானும் சந்திக்க தயார். தயவு செய்து கும்பிடு கேட்க அவரை பத்தி தப்பா எதுவும் பேச வேணாம். அதான் நான் சொல்லுவேன். என்ன பாடு பண்ணாலும் சரி, அவர் பாடின பாட்டு நானும் பாட தயார். பரபரத்துல பரந்தோண்டி படத்துல சிவந்தோண்டி அப்படின்னு சொல்லி பாடவும் நானும் தயார். ஆனா வீம்பு வேண்டாம். வந்திருக்க யாரும் பேச பாத்தியே யாரும் பேச சரி அப்படி அவங்க பேசுறாங்க வெள்ளக்கண்ணு முக்குத்தியும் பற்றிடம் Oh,
தமிழ் போல் என்று நினைத்திருக்க நாதரை வாழ்த்து எப்பொழுது கூட கொண்டு குள்ளிட்டு வரக்கூடிய கோடி கோடி அந்தந்த சிந்தாமரை போன்ற தங்கள் எண்ணற்ற கருத்துக்களை கூறி கொடுத்தார்கள். பெருமையான அந்த சபையில் இந்த திருச்சபையில் தாங்கள் கேட்க நான் கூற தாங்கள் கேட்க என்று இரண்டு பேரும் கூறக்கூடிய தமிழ் மொழி என்றும் சிறப்பாக இருக்க வேண்டும். தமிழ் மொழி பேச பேச திகட்டாத மொழி. அதனால்தான் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் சங்கிய குலம் என்று சொல்லி தமிழுக்கு பெருமை சேர்த்தார்கள் முன்னோர்கள். அப்படிப்பட்ட தமிழ் மொழியை மாறி பரிமாற வேண்டும் என்ற நோக்கத்தோடு விவரங்கள் அறிந்திருந்தாலும் தங்களுக்குரிய வாழை நாடு எந்த நாடு என்ற வார்த்தை கேட்டுட்டு மற்ற வார்த்தை விவரமாக பேச முடியாங்க. தங்களை பெற்று இந்த இடத்தில் வளர்த்து பெருமை சேர்த்த அந்த பெற்றோர்களை பற்றி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. முருகனுக்கு படைக்கக்கூடிய காரணம் ஏன் மத்ததை ஏற்க மாட்டாரா? அவர் ஏத்துக்கலன்னு சொல்லல, ஏத்துக்கிட்டான்னு சொல்லல. இது உங்கள் வழக்கம். படைப்பது என்னுடைய ஆவல் சொல்லிட்டு அது உங்களுடைய வழக்கம். அவர் சொல்லி வழக்கம் கிடையாது. அப்ப உங்களுடைய குலப்பண்பு இந்த தெய்வமே இது எனக்கு படைக்க வேண்டும், இது எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்பது கிடையாது. நம்மளுடைய மனசு திருப்திக்காக படைக்கிறோம். ஒரு விஷயத்தை செய்யணும் வச்சுக்கோங்க, அது ஒரு நாள் செஞ்சோம்னா அது சாதாரணமா தெரியும். திரும்ப திரும்ப செஞ்சோம்னா அது பழக்கத்துக்கு வரும். திரும்ப திரும்ப செய்யும்போது அது பழக்கத்துக்கு வரும். பழக்கத்துக்கு வந்த ஒரு செய்தியை தினமும் நம்ம வழக்கப்படுத்திக்கிட்டோம்னா அது பழக்க வழக்கம். அப்படிப்பட்ட பெருமைகளுங்க நாட்டுடைய சிறப்பு சொன்னீங்க. நாடு உலகத்தில் எத்தனை பெருமை இருந்தாலும் இந்த ஆழ்வார் நாடு நாளை கையில் எடுப்பார் ஓடு உடல் ஒன்றுக்கு உதவாத கூடு இதை விட்டு பார்த்தால் வைக்க கிடங்க. அப்படிப்பட்ட நாடுகள் பார்த்தீங்கன்னா சேர் நாட்டுக்கு உண்டான பெருமை, சோழ நாட்டுக்கு, பாண்டிய நாட்டுக்கு, உமது நாட்டுக்கு, அப்படிப்பட்ட சான்றோர்கள் உழைத்த இடமா தான் அறிவாளிகள் நிறைந்த நாடு என்று பெருமை. அறிவாளிகள் நிறைந்த பகுதி. அப்ப மத்த பகுதியில இருக்காங்க, கொஞ்சம் அதிகமா இருந்துட்டாங்க. ஏன் கேட்டீங்கன்னா ஒருத்தர் இருந்தாலும் அறிவாளினா அறிவாளி தானே. நெல்லு கிடைக்கிற வாய்க்கால் வழிவோடி அங்கே புல்லுக்கும் புசியுமா பொருளுக்கு நல்லா ஒருவர் உடனே அவர் பொருட்டு இருக்கும்படி மழை அடிச்சனாது மொத்த மனுஷன் இருந்தாலும் அவர்கான உடனே. இப்ப பாருங்க கூட்டம் இருக்குன்னு வச்சுக்க, ஆயிரக்கணக்கான கூட்டம் இருக்கு. எந்த கூட்டமும் ரசிக்கல அப்படின்றதுக்காக நம்ம தொழிலை சொல்ல முடியுமா? நம்மளுடைய வேலையை நம்மளுடைய பணியை சரியா செய்ய வேண்டும். அப்ப பார்த்தா பலனை எதிர்பாராதே, கடமையை செஞ்சு பலனை எதிர்பார்க்க கூடாது. ஆனா கடமை செஞ்சுட்டு போயிடக்கூடாது. நம்மளுடைய வேலையை போய் கடமையை கூட கடமை ஐக்கிறதே செய்ய முடியாது. அது உண்மை. அப்ப 1000 கடமைகள் வந்தாலும் கூட அந்த கடமையை முறையோடு செஞ்சாத்தே எல்லாருக்கும் பெருமை உண்டு. தமிழுக்கு குணத்துக்கு சபத்துக்கு சகலத்துக்கும்
அறியாத பெண்டீர்கள் தரித்திரம் அறியாத பெண்டீர்கள் கோபத்தை கடக்கா வேந்தன் குறுமொழி கேடா சீடன் பாவத்தை தீரா தீர்த்தமும் இருந்தும் உலகத்தில் ஏன் பயனில்லை இருந்து மத்தாருக்கு பயிராக பேச்சு சட்ட பேச்சு குமரி வாழ்க்கையும் மனித அரசன் வீரம் மாப்பிள விளைந்த பூமியும் கலைகளா ஏற்படும் மாப்பிள கொண்ட கோலமும் குருவிடால் கண்ட ஞானம் மாப்பிள சகல் போல அழுகி மட்டும் உரைக்காமல் ஓரத்தில் ஆடாத ஆட்டம் நீளத்தில் பயிலாத கல்வி மூட்டில் நடவாத திருமணம் நரத்தில் பிளவாத பிள்ளை ஐயத்தில் தேடாத செல்வம் ஆழத்தில் சுற்றாத தவம் நேரத்தில் பண்ணாத தியானம் உச்சத்தில் பெறாத ஓய்வு நிலையின அடித்து அடித்து மாயண்டர பிளத்த வலிது அதனில் வந்து கூண் பொருள் செவிடு நீக்கி புறப்படுகின்றன கூன் குதிரை செவடி பேரடி நீ பிளத்தல் காயினும் ஞானமும் கல்விக்கு நகர்த்தலாகின்றன ஞானமும் கல்வியின் பிளத்தல் காயினும் தானமும் தவம் செய்ய வேண்டும் அல்ல தானம் தவம் செய்தாலும் நமக்கு வாழப்படாது படிக்கிறோமே அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல வாழப்படாது வாழப்படாது எதுவா அதுதான் தேவலோகம் தேவலோகம் தானம் தவம் செய்தால் இங்கு சொற்களவம் விட்டு விட்டு சொல்லாம சொல்லி வைத்தால் அந்த கிழவி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கு சிவனுக்குரிய வேலை அழிக்கிற வேலை முருகப்பெருமானுக்குரிய வேலை ஞானத்தை முக்தியை கொடுப்பது வேலை காக்கக்கூடிய வேலை பெருமாளுக்கு அழிக்கக்கூடிய வேலை சிவனுக்கு உலக உற்பத்திக்கு காரண வேலை படைக்கும் கடவுள் பிரம்மனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கு ஆமா அப்படிப்பட்ட உலகத்தில் உள்ள வேலைன்றது எதுக்கு கொடுத்திருக்காங்க என்னைக்குமே உத்தியோகம் புருஷனுக்கு. ஒரு மனிதனுக்கு வேலை என்பது ரொம்ப அங்கீகாரமான ஒன்று அப்ப என்ன அர்த்தம் வேலை இருக்கணும் அதுக்கு உழைக்க நம்ம தயாராகிட்டோம்னா வெற்றிக்கடி என்னைக்குமே காரணம் இருக்கும் சரி அப்படிப்பட்ட பொண்ணு நீங்க இருக்கீங்க நெத்தியில என்ன பண்றீங்க பட்டை பட்டைக்கு பேரு பசுபதி பாசம் பசு பதி பாசம் முப்பட்டை இது யாருக்கா பண்றீங்க சிவனின் வழியில் வந்த பிள்ளை முகப்பெருமான் நினைச்சு நான் அணிந்து கொண்டிருக்கிறேன் கோவில் இல்லாத ஊர்ல இருக்க கூடாது ஆளுகள் பெறுவது சாரம் நன்றி சுத்துக்கு முந்திய மந்தம் இல்ல சுப்பிரமணிய கடவுளுக்கு முந்தைய தெய்வமே கிடையாது எதுக்கு அப்படி சொல்றாங்க என் மத்த தெய்வம் தெய்வம் இல்லையா கருப்பு சாமி இருக்காரு ஐயனார் இருக்காரு அத்தனை தெய்வம் இருக்கும்போது சுத்துக்கு முந்தின மருந்தம் உள்ள சுப்பிரமணியர் இந்த தெய்வம் என்ன அர்த்தம் இப்ப நீங்க ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க என்னமா இப்ப சிவனுக்கு வேலை அழித்தல் உண்மைதான் பிரம்மனுக்கு வேலை படைத்தல் ஆமா. பெருமாளுக்குரிய வேலை காத்தல் உண்மை இப்ப இத்தனை தெய்வங்கள்லாம் இருக்காங்கல்ல சரி. ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு பெருமை கொடுத்தாங்கல்ல இருக்கு. கலியுகத்தின் தெய்வம் கந்தவர்மான் ஏன் அத்தனை தெய்வம் இருக்கு கலியுகத்தில் கந்தன் மட்டும் சொன்னாங்க ஏன் கந்தன் வந்து அவதரிக்கணும் எதுக்கு கலியுகத்தில் கந்தன் அப்படின்னு சொல்லணும் எவர் சிவபெருமானை சொல்லியிருக்கலாம் ஒரு ஆதிபல சக்தியை சொல்லியிருக்கலாம் ஒரு மகாவிஷ்ணுவை சொல்லியிருக்கலாம் பிரம்மனை சொல்லியிருக்கலாம் யமனை கூட சொல்லியிருக்கலாம் சூரியனை சொல்லியிருக்கலாம் சந்திரனை சொல்லியிருக்கலாம் ஏன் கலியுக கடவுள் அந்த முருகன் என்று சொன்னாரு ஒரு நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்விக்கு பதிலா வராது ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதிலா வராது அப்ப நான் தொடுத்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும் ஏங்க சுக்கு என்பது உடல் புண்ணியை தீர்க்குமா சரி ஆனா சுப்பிரமணிய கடவுள் என்பது உள்ள புண்ணிய தீர்ப்பார் என்று சொன்னாரு ஓஹோ அப்பேற்பட்ட தன்மையில் அந்த சுப்பிரமணிய கடவுளுக்கு முந்தைய தெய்வமே கிடையாது மூ என்றால் முகுதன் லூ என்றால் ருத்ரன் காய் என்றால் கமலாசன் முப்பதும் தேவர்களும் ஒவ்வொரு தெய்வத்தையும் சிவனையும் சக்தியையும் பிரம்மனையும் சாவித்திரியும் அங்கே ஒவ்வொரு தெய்வத்தையும் சாவித்திரி என்று அது கேட்டு நிற்கிறீங்க நீங்க சொல்றத பார்த்தா அப்படிதான் இருக்கு ஒவ்வொரு நான் தெய்வம் சொன்னது இது இல்லைன்னு மக்களை பேசியிருக்கிறேன் இல்ல சாவித்திரிக்கு பெருமை இருக்கு அவளுக்கு பெருமை இருக்கு ஆமா. இறந்த கணவரை வரை மீட்டு வந்தாள் ஆமா. ஆனா நான் சொல்றது சாவித்திரியோட அதையும் நீங்க ஏற்று நிக்கிறீங்களே சாவித்திரி பெருமை இருக்கேன்னு நான் இங்க படைக்கும் பிரம்மனோட மனைவி சொன்னேன் ஆமா அப்ப நான் சாவித்திரி சொல்லல எதுக்கு அமைதியை ஒரு கையில சொல்லிருக்கணும் மனிதனா? சரஸ்வதியில சொல்லிருக்கணும் முருகன் சொல்ல பாரதின்னு சொல்லிருக்கணும் புரிஞ்சுக்கோங்க என்ன முருகன் சொல்ல ஆரம்பிச்சா ஒட்டுமொத்த தெய்வம் உள்ள அடக்கம் அதாவது மூணு தெய்வம் மூ என்றால் முருகன் லூ என்றால் மூ என்றால் முருகன் காய் என்றால் கமலாசன் இப்ப முகுந்தன் யாரு பிரம்மன் முகுந்தன் யாரு பிரம்மன் அந்த பிரம்மனுக்குள்ள யார் கொடுத்தா கலைவாணி பத்தம் வேற யார் கொடுத்தா வடக்கில கலைவன் தானே வேற யார் கொடுத்தவனே அவ மட்டும்தான் அவ்வளவு கலைவாணி கலைவாணி மட்டுமா ரெண்டு பேர் இருக்காங்களே காயத்ரி இன்னொன்னு சரஸ்வதி ஒடுக்கம் தானே அதுக்கு உள்ளது யாரு ரூ என்றால் ருத்தன் அப்புறம் ருத்தன் சிவன். என்றால் சிவனுடைய மனைவி சக்தி சக்தின்றது யாரு பெண்ணுதான் அப்ப பெண்ணாகப்பட்ட சக்தி அந்த சக்தியுடைய பிள்ளை யாரு முருகன் விநாயகப் பெருமான் அந்த சக்தியுடைய பிள்ளை யாரு பிள்ளையார் தான் பிள்ளையார். விநாயகன் பிள்ளையார் இப்ப ருத்ரன் வந்தாச்சு தாய் என்றால் கமலாட்சன் இந்த கமலாச்சனார்மா பெருமாள் இந்த பெருமாளுடைய பத்தினி அவதான் மகாலட்சுமி மகாலட்சுமி ஆப்பட்டவள் அப்ப ஒரு தெய்வத்தை தொட்டு போனோம்னா ஒட்டுமொத்த தெய்வம் அதுல வந்துருது அப்ப சாவத்தில் இருந்து காயத்துல இருந்து எல்லாமே அடக்கமா இருக்கீங்கன்னா அங்க வந்துடுறாங்க ஆக ஒட்டுமொத்த தெய்வத்துடைய வழிபாடு தனித்தனியா வணங்க வேண்டாம் முருகனை மட்டும் தொழுதால் அனைவரையும் தொழுதற்கு சமம் என்பதற்காக சுத்துக்கு முன்ன மருந்துகொள்ள சுப்பிரமணிய கடவுள் கொஞ்சம் தெய்வமே கிடையாது இப்படி ஒரு காரணம் ஆனா கலியுகத்தில் தெய்வமே கண்ணனை சொன்னாங்க கன்னியாகுமரியில நிறைய சிறப்பு இருக்கு முருகன் யாரு அப்படிங்க தெரிஞ்சுக்கணும் உலகத்துல 1000 தெய்வம் பண்றான் 1000 தெய்வம் இருந்தாலும் இன்னைக்கும் வைத்தியநாதன் யார் சொல்லுவான்
சிக்கலை தீர்த்து வைக்கக்கூடிய சிங்கார வேலன் யார் சொல்லுவா? முருகன். குன்றக்குடி குமரன் யார் சொல்லுவா? அவனைத்தான். அப்ப பாருங்க, குமரன், அழகே, சிறப்பு, வைத்தியநாதகன், அவனுக்கு 1008 பேர் இருக்கு. அத்தனை பொறுமையில இந்த கலியுகத்திற்குள் அதை எதுக்கு வரணும்? அவனை அவதாரம் வந்துருக்கு. ஆமா, இத்தனை தெய்வங்கள் இருக்கும் பொழுது ஏன் முருகன் மட்டும் வந்தா இந்த கலியுகத்தின் தெய்வம் என்று பெயர் பெறணும்? காரணங்கள் பலரும் உண்டு. முதல்ல யாரு முருகன் கேட்டீங்கன்னா என்னுடைய அண்ணன். சரியா? ஆமா, தெரியாதா? பிரம்மனுக்கு மகனாவன். பிரம்மனுடைய மைந்தே, பிரம்மனுடைய மகனுடைய ஆமத்தா, பிரம்மனுடைய மகனுடைய அவதாரம் சான்று பிறந்தது யாரு கேட்டீங்கன்னா ஜனகாதி முனிவர்கள். சனகர், சனகர், சனத்குமாரன், சனசுரர் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 பேர். இந்த 4 பேர்கள ஆரம்பத்திலே போறாங்க. போகும்பொழுது பெருமாளுடைய வைகுந்தத்துக்கு போகும்பொழுது அந்த இடத்துல காவலாளி மறிக்கிறாங்க. உள்ள விடான்னு சொன்னேன், கேட்கல. காவலாளிக்கு சாபத்தை கொடுக்குறாங்க. பூமியிலே நீங்கள் பிறக்க கடவாய். அதுவும் எத்தனை பிறப்பு பிறக்கணும்? 7 பிறப்பு பிறக்க வேண்டும் என்று. 7 பிறப்பு நல்லவர்களாக பிறந்து பெருமாள் அடைகிறீர்களா? இல்ல 3 பிறப்பு அரக்கர்களாக பிறந்து பெருமாள் அடைகிறீங்க கேட்கும்போது 7 பிறப்பு காக்க முடியாது, 3 பிறப்பை நாங்க பிறந்துக்கிறோம் சொல்லி அரக்கர்களாக வந்திருக்கார்கள். அப்ப யார் கொடுத்த சாபத்தின் மயிலாக பிறந்தாங்க? சனகாதி முனிவர்கள் கொடுத்த இந்த சனகாதி முனிவர்கள் யாருடைய பிள்ளைய? பிரம்மனின் பிள்ளைகள். இந்த பிரம்மனுடைய பிள்ளைய தான் 4 பேர். இந்த சனத்குமாரன் இருக்காரு, சனத்குமாரன் ஒரு கனவு வருது. எப்படிப்பட்ட கனவு அப்படி பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே போர்க்களத்துல நான் போர் செய்யற மாதிரியும் எதிரிகளை அழிப்பது போன்றும் ஒரு கனவு தோன்றுது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஞானிகள் கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயம் இந்த குமாரனுக்கு தெரியுதா? அப்ப இவனை போய் நம்ம பார்க்கணுமே சொல்லி சிவனும் பார்வதி கிளம்பி வராங்க. அப்ப சிவனும் பார்வதி கிளம்பி வரும்பொழுது அப்பதான் பார்த்தாரா சனத்குமாரனை பார்த்து, உனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் அம்மா சொன்னாரா, எனக்கு வர வேணாம், உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டான். ஆயிரக்கணக்கான தவம் இருந்தாலும் பார்க்க முடியாத பரம்பொருள் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவனை என்னவென்று கேட்கும்போது, எனக்கு எது வேண்டாம், உனக்கு என்னவென்று கேட்கும்போது அப்பதான் கேட்டாரா, உன்னை போன்று ஞானி அடுத்த பிறப்பில் எனக்கு மகனாக பிறக்கன்னு கேட்கிறார். அதாவது சனத்குமாரர் அப்படிப்பட்ட அவதாரம் எதுக்கு எடுக்கிறார்னா, சூரபதுமனை வதம் செய்வதற்காக அங்க உதிக்கிறாரு. எங்க? சிவனுடைய நெற்றிக்கண்ணு உதிக்கிறாரு. ஆக பிரம்மனுடைய பிள்ளையா இருந்தவர் சிவனுடைய வேண்டுகோளை கிடங்க சூரபதுமனை வதம் செய்வதற்காக நெற்றியிலே ஒதுக்கப்படுகிறார். காரணம் என்ன? இந்த கலியுகத்துல அக்கிரமணியாய் நிறைய நடக்குமா. ஆரம்பத்தில் தர்மதேவரை 4 காலம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோபரி வரும்பொழுது 3 காலம் ஆச்சு. அடுத்த யுகத்துல 2 காலம் இருந்துச்சு. கடைசியில கலியுகத்தில் ஒற்றை காலம் கண்டு கொண்டிருக்கிறார். இந்த கலியுகத்தில் கண்ணன் தான் அனைவருக்கும் கருணை மொழி புரியக்கூடியவன் என்பதனாலே எனக்கு நீ இந்த யுகத்தில் அவதாரம் செய்ய வேண்டும் என்று சிவன் கேட்டாரே, அதனால அங்க அவதாரம் செஞ்சார். யாருக்காக? சிவன் கேட்டதற்கு இணங்க அவதாரம் பண்ணது. அப்படிப்பட்ட பெருமை சனத்குமார் சொல்லக்கூடிய முருகனாக பிறக்கிறார். உண்மையான விஷயம். ஏன்னா பிரம்மனின் பிள்ளைகள் தான் சனகாதி முனிவர்கள். நிறைய பேர் இதை சொல்றதே இல்லை. சனத்குமாரன்னா அவர் பெருமை பிள்ளைதானே முறிய பிடிக்க வைப்பார். ஆனா அப்படிப்பட்ட பிள்ளைகள் வேண்டுகோள். சிவன் ருத்ரனாகவும் காட்சி அளித்தார், நடராஜமூர்த்தியாகவும் காட்சி அளித்தார், கண்டிப்பா தட்சிணாமூர்த்தியாகவும் காட்சி அளித்தார், பைரவராகவும் காட்சி அளித்தார். அப்ப இதெல்லாம் யாரோட அவதாரம்? ஒன்று பாருங்கம்மா, மழை பெய்யுது. மழை பெய்யுதுன்னா எல்லாருக்கும் பொதுவாக பெய்யுது. அதே தண்ணி கரிச காட்டில் விழும்போது எப்படி விழுது? கருமை நிறத்துல போகும். அதே செம்மண்ல விழும்போது சிவப்பு நிறமா மாறும், சிவப்பா விழுது. ஒரு சாக்கடையில விழும்போது அது பயன் இல்லாம போயிருமே. அப்ப செம்மண்ணுக்கு ஒரு தண்ணி, கரிச காட்டுக்கு ஒரு தண்ணி மழை பெய்யுது. பொதுவா தானே பெய்யுது. அப்ப அது இருக்கக்கூடிய இடத்தை கொண்டு வேறுபடுகிறார்கள். அப்படித்தான் மனுஷன், எல்லா மனுஷனும் மனுஷனா இருக்க முடியுமா? அப்ப மனிதனை மனிதன் வந்து 5 விலங்குகளுமே சரியா இல்ல. அப்படி எல்லா மனிதனும் ஒரே மாதிரி இருப்பாங்க. உண்மைதானே? அத்தனை பேர் இருக்க. நான் கேட்கிறேன், காவலுக்கு வந்திருக்கீங்க. ஆமா. காவலுக்கு யாருடைய காவல் வந்திருக்கீங்க? எங்க அப்பா பேச்ச கேட்டு காவலுக்கு நான் வந்திருக்கேன். அப்பா பேச்ச கேட்டு நீங்க வந்திருக்கீங்க. தாயின் சிறந்த கோவில் பிள்ளை, சொல்லிக்க மந்திரமில்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமே கிடையாது. மந்திரம் இல்ல. இந்த உலகத்துல தாயும் படிக்க கூடாது, தண்ணியும் படிக்க கூடாது, 2 பேரையும் படிக்கலாம் பாத்துக்கிறாங்க. எப்படிப்பட்ட காலகட்டத்திலேயே ஒரு தாயினுடைய அனுக்கிரகம் வந்தால் அவனுக்கு எங்கேயுமே வெற்றில. அதனால தாயின் சிறந்த கோவில் பிள்ளை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அப்படின்னு பாட்டு எழுதி பெருமை சேர்த்தாங்க. தாய் போய்விட்டீர்கள், அதிர்ஷ்ட போய் உணவு போய்விடுமா, தந்தை போய்விட்டால் வித்தை போய்விடுமா, சகோதரன் போய்விட்டால் தோல் வலிமை போய்விடுமா, சம்சாரம் போய்விட்டால் சகலத்தை. ஏன்னா ஒட்டுமொத்த சிறப்புமே ஒரு பெண்ணாகப்பட்டவள். அதாவது அடுத்த வீட்டில் வரக்கூடிய பெண்ணு. ஒரு பழமொழி சொல்ல கேள்விப்பட்டீங்களா? ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தானே வளரும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. ஊராம் பிள்ளை என்பது மனைவி, கட்டியார பொண்ணு, வெளியில இருந்து கட்டியார பொண்ணு, அது ஊராட்ட பிள்ளை. இன்னொரு பிள்ளை, அந்த பிள்ளைய சரியான முறையில பக்குவப்படுத்தி வளர்த்துக்கிட்டோம்னா வயிற்றில் வளரக்கூடிய பிள்ளை உனக்கான பிள்ளை
ஊராம்பளைய ஊட்டி வளர்த்தா நாமளே தலைவர் அந்த பக்கத்து வீட்டுல எழுத்து விட்டு எழுத்துட்டு அங்க வந்து போய் கட்டி விட்டு வந்தோம்னா நம்ம ஊட்டி தான் விட்டுவாங்க. அங்க விஷயங்கள் கவனிக்கிறேன். அப்ப ஒவ்வொரு பழமொழிக்கு பின்னணியிலேயே வித்தியாசங்கள் மாறிக்கொண்டிருக்கும். பழமொழி பேசுறீங்க. ஒரு மொழிக்கு பின்னாடி வித்தியாசம் இருக்கு சொல்றேன். எங்க பழமொழி வேற பல மொழிகள் வேற. கண்டிப்பா. ஆனா இந்த இடத்துல நீங்க ஊனாம்பளைய ஊட்டி வளர்த்தா தாம்பள தாழை வளரும்னு. உண்மைதான். அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பெத்தானு எடுத்த வீட்டுக்காரி இடிச்சிட்டு பெத்தானு ஒரு பழமொழி இருக்கு. அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பெத்தானு எதிர்த்த வீட்டுக்காரி இடிச்சிட்டு பெத்தானு ஒரு பழமொழி. சும்மா கிடந்த சங்க ஊதி கிடத்தான ஆண்டின்னு ஒரு பழமொழி. இப்ப இந்த அடுத்த வீட்டுக்காரி பெத்த ஆம்பளை பிள்ளை யாரு? எதிர்த்த வீட்டுக்காரி இடிச்சு பெத்த பிள்ளை யாரு? சும்மா கிடந்த சங்க ஊதி கிடத்தான ஆண்டின்னு பதிலாக இந்த வாய் சொல்லுச்சுல. நான் கேட்கிறேன் நீங்க முதல்ல சொல்லுங்க. ஊதி கிடத்த ஆண்டி யாரு? அந்த ஆண்டியை நான் அப்ப சொல்றேன். அப்ப இந்த ஆண்டியை நீங்க சொல்லுங்க முதல்ல நான் கேட்ட கேள்வி. நீ முதல்ல கேள்வி ஆமகண்ண பிரச்சனை. இப்ப கேட்ட கேள்வி வருவான். இப்ப நீ சொன்னியமா அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை பார்த்தாலே எழுத்த வீட்டுக்காரி இடிச்சு பார்த்தானா? ஒவ்வொரு விஷயத்துக்குள்ள கருத்து சொல்லுவானா? கருத்துக்கள் நிறைய இருக்கு. இப்ப யார் இந்த பழமொழியை சொன்னா எங்க இருந்து உருவாச்சு அப்படி கேட்டீங்கன்னா இதிகாசம் மொத்தம் மன்னார் வந்தது, பெண்ணார் வந்தது, ராமாயணம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. மன்னார் வந்த மகாபாரதம் ஆமா அவர் சொன்னார். போலாம் தப்பு இல்லை. அங்க பாருங்க அவர் புத்தகத்தை அப்படி கூட படிச்சிருக்கலாம். அதுக்காக யாரையும் நம்ம சொல்ல முடியாது. அப்ப பாருங்க இந்த கதையின் அடிப்படையில பாண்டவர்கள் யாருக்கு பண்ணாங்க? பாண்டவின் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள். ஆனா ஒவ்வொரு தெய்வத்துக்கு பிறந்தாங்க. யமதர்மனுக்கு பிறந்தவ தர்மன், இந்திரனுக்கு பிறந்தவ அர்ஜுனன், வாயு பகவானுக்கு பிறந்தவ பீமன், அசுரி தேவர்களுக்கு பிறந்தவ நகுலன், சகாதேவன். அவர்கள் இருவர் மருத்துவர்கள். அதனால இரண்டு பேர் பிறந்தாங்க. இப்படி பிறந்தாங்க. ஆனா திருநாசனுக்கு ஒரு மனைவி இருந்தாரு. அவ யாரு? காந்தாரி. இந்த காந்தார தேசத்தின் இளவரசி. அப்படிப்பட்ட காந்தார தேசத்தின் இளவரசி அவ முன்னால கற்பந்தாளா இல்ல காந்தி இந்த குந்தியாகப்பட்டவர் முன்னால கற்பந்தாளா? இல்ல காந்தாரி தான் முன்னால கற்பந்தரிச்சா. அப்ப முன்னால கற்பந்தரிச்சவ காந்தாரி. ஆமா. பின்னுக்கு வந்தவனே குந்தி. ஆமா. இந்த குந்தியாகப்பட்டவன் நமக்கு முன்னால பிள்ளை வந்துட்டாலே நம்ம இத்தனை காலங்கள் சுமந்து கொண்டு இன்னும் பிள்ளை மக்களையே எங்க குழந்தை பெற்றெடுக்க 10 மாதங்களே தேவை. ஆனா காந்தாரி பல மாதங்கள் அங்க கருவுற்று இருந்தாங்க. ஆத்தர வரும்ல பக்குவத்துல ஏதாவது நடக்கிற சிறப்பு இல்லாம போயிருல கோவப்பட்டா பின்னால வந்து அவ குழந்தை வந்துட்டா இன்னும் நம்முடைய கற்பந்தரிப்பு குழந்தை பறக்கலையே அப்படின்னு பொறுத்தாம பக்கத்துல இருந்த ஒரு உலக்கை எடுத்து தன்னுடைய வயிற்றில் இடித்து கொண்டாடா. இடிச்சோட என்னாச்சு? ரத்த புண்டமா வெளியேற பார்த்தா வியாச பகவான் இந்த ரத்த புண்டத்தை சும்மா விடக்கூடாது சொல்லி ஒவ்வொரு குருமையாக அடுக்கி 101 வாண்டங்களில் அடைச்சார். அங்கதான் பறக்கிறாங்க கவுளவர் சேலை. அதுல ஒரு பொம்பளை பிள்ளை பேர் என்னது? அப்ப இந்த இடத்துல குந்தி முன்னால வந்துட்டாலே அடுத்த வீட்டுக்காரி அவ பிள்ளை வந்துட்டா நம்ம இப்படி இருக்கவே அப்படின்னு ஆதங்கப்பட்டு அந்த இடத்துக்கு கூடிய காந்தாரி உலகையினால இடிச்சுக்கிட்டு குழந்தைகளை பெற்றெடுத்தா. அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை வந்தாரு. எதிர்த்த வீட்டுக்காரி ஆதங்கப்பட்டு இடிச்சுக்கிட்டு போட்டா. பெத்தவ காந்தாரி சரியா இல்லையா? அப்புறம் என்ன மக்கள் தீர்ப்பை எப்பொழுதும் மகேஷ் சொல்றாங்க. அதனால மக்கள் பேரும் மழை பேரும் மகாதேவனுக்கு தெரியாது. பரவாயில்ல ரொம்ப அருமையா அது கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதனால சொன்னாங்க அடுத்த வீடுனா தர்மனை முதல் சூரிய அதாவது யமதர்மன் நினைச்சு பிறந்த உடனே பின்னாடி வந்த குழந்தையே பிறக்க முடியாத பாண்டுக்கு குழந்தை பிறந்து விட்டது என்பதற்காக இத்தனை மாசம் கருவுறது என்ன புண்ணியம் அப்படின்னு பெற்றா. மூத்தனை ஆரம்பத்தமா யாரு? மூத்தாள ஆரம்பத்தா குந்தி. குந்தி தர்மனதா யாரபத்தா? யுதிஷ்டிரன் சொல்லக்கூடிய தர்மனுக்கு பட்டவன். இப்ப தர்மனை பத்தாங்க. இந்த தர்மனை பெற்றவள் யாருமா? குந்தி. குந்தி மண்டபத்தில் உச்சரிப்பாளை இவங்களுக்கு பிறந்தவன் தர்மன். அது சொன்னவாறு கர்ணன் பிறந்தான் சூரிய பகவானை நினைத்து. இப்ப பேசுறீங்க பேச்சு உங்களை ஏதாவது குறுக்கணா பேசி உங்க மனசை சஞ்சலப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கா? ரொம்ப தர்மசங்கடமா இருக்கு. தானே உண்மை? நான் பேசக்கூடிய பேச்ச நீங்க பேசுற பேச்ச ஏதாவது கெடுக்கிற மாதிரி நான் பேசிட்டா உங்க மனசு என்ன பண்ணுது? ரொம்ப தர்ம சங்கடத்துக்கு நீங்க ஆள மாறீங்க. எந்த சங்கடத்துக்கு ஆளாகிறீங்க? எந்த சங்கடத்துக்கு? ஒரு அர்ஜுனன் சங்கடம் சொல்லியிருக்கலாம், ஒரு நகுலன் சங்கடம் சொல்லியிருக்கலாம், ஒரு சகாதேவ சங்கடம் சொல்லியிருக்கலாம். என்னமா குறிப்பிட்ட தர்ம சங்கடம் ஏமா சொல்றாங்க? ஆமா ஏன் சொல்றாங்க? அத உன்னை கேட்டு என்ன எடுத்து போக கூடாது. சரியா? கேட்டது நான். சரி எதுக்கு சொல்லிட்டு போறா சாமி இது ஒரு வேலையா? காரணம் என்ன? நீங்க முதல்ல ஒரு கேள்வி கேள தொடுத்து 5 பேர்ல இவனை மட்டும் சொல்லக்கூடிய காரணம் என்னவா? நீங்க சும்மா இந்த சங்கம் ஊதி கடத்தலாம் ஆண்டி அப்படிங்கறாங்க. எல்லாரும் ஒரு விளையாட்டு போக்குல பேசக்கூடிய பேச்சு ஏதோ
வாசி என்னும் பாம்பை கைதாக தீர்த்து ஆளுக்கு ஒரு செடி கிடைத்தார்களா. முதல்ல கிடைத்தது நஞ்சு. இந்த நஞ்சை எடுத்து உண்டால் தான் பிறகு அமிர்தம் கிடைக்கும் என்று எல்லோரும் காத்து கொண்டிருந்தார்கள். இப்ப இந்த நஞ்சை உண்ணுவது யார் அப்படின்னா, அவதான் சிவனுக்கு போய் கொடுப்போம். அவர் என்ன ஆலோசனை சொல்கிறார் என்று சிவனிடம் கொண்டு போய் கொடுத்தாங்க. இந்த சிவனாப்படர் பார்த்தார், உலக நன்மைக்காக நான் நஞ்சை உண்ணினேன் என்று நஞ்சை எடுத்து உண்ணும் பொழுது சக்தி பார்க்கிறார். என்னதான் இருந்தாலும் கணவர் இல்லவா, அவளுடைய உயிரெல்லாம் ஆவியெல்லாம் யாரிடம் வந்து கணவனுக்கு விட்டுவே. தன்னுடைய கணவன் நஞ்சை உண்டு விட்டு இறந்து விட்டாள். கடவுளா இருந்தா கூட அந்த நேரத்தில் அப்பதான் திருடன் சொன்னானா, ஆனா ஆறு கத்துது யார்? சங்க புடியால கத்த. சரி, சங்க புடியா. அவர் முன்ன பின்ன அனுபவம் இருக்கணும்ல. இல்ல இல்ல, அனுபவம் இல்லாம அந்த ஆளை நான் விட்டாப்புல சங்க புடுறானோட ஆட்டு சங்க பிடிக்க விட்டுட்டு கீழே இருந்த பையன் இருந்த சங்க எடுத்து பூன்னு பிடிக்க பிடிச்ச ஆட்டு மந்த கரெல்லாம் ஒரே புடியா பிடிச்சி கும்பிடி விட்டேன். அதை சும்மா கிடந்த சங்க ஊதி கட்டான நம்மளோட ஆட்டின்னு இப்படி ஒரு கூட்டங்கள்ல பழமொழி சொல்வது ஊர்களுக்கு ஒரு வழக்கு. அப்ப என்ன ஆட்டா, ஒரு வார்த்தை கொள்ளுது, ஒரு வார்த்தை கொள்ளும். ஒத்த வார்த்தை அப்படி நடத்தக்கூடாது. ஒரு வார்த்தையில எத்தனை சிறப்பு வார்த்தை. அதனால நீங்க சொல்றீங்க அர்ஜுனன் சங்கடனோட சொல்லிருக்கலாம், நகுலன் சங்கடம் சொல்லிருக்கலாம், பீமன் சங்கடம் சொல்லிருக்கலாம், ஏங்க தனுமன் சங்கடம் சொன்னாங்க. காரணம் என்ன? காரணம் இருக்குங்க. காரணம் இல்லாம தோரணம் கட்ட முடியுமா? தோரணம் கட்டதே ஒரு காரணத்துக்கு தான் வராங்க. அதான் அந்த இடத்துல சொல்லி வைத்தார்கள், பகடை விளையாடுவதற்கு ஒரு ஆசை உண்டு தனுமனுக்கு எப்பொழுதுமே. அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிற எப்பொழுதுமே எதிராளியை ரொம்ப கண்காணிப்போட உங்களை கவனிக்கணும். எந்த நேரத்தில் எதை செய்வார்கள். அந்த நேரத்தில் துரியோதனன் மிகவும் ஆலோசனைக்காரன், புத்தி கூர்மை உடையவன். அப்பொழுது அழைக்கிறார் தர்மனை. எப்படி? தர்மா வா பகடை விளையாடலாம். ஏன்னா ஒரு பகடை விளையாட அனுமதி கூப்பிட்டு விட்டால் நம்ம வந்து மறுக்காம போய்விடணும். இது அவசர நீதி. அதனால தர்மனும் சென்றார். ஒரு எதிராளி போர் கொடுக்க வந்தாலும் போர் கொடுக்கணும். ஏன்னா எப்பொழுதும் தயாராக இருக்கணும். அதனால பகடை விளையாட துரியோதனன் அழைக்கும் பொழுது தர்மன் மறுப்பு சொல்லாம போயிட்டேன். போகும்பொழுது அங்க நிபந்தனை சொல்றார் துரியோதனன், தர்மா எனக்கு பதிலா என் மாமன் சகுனி விளையாடுறான் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா தர்மன் நினைச்சாரு, யார் விளையாண்டாங்க, நம்மளுக்கு தான் பகடை விளையாடுறது மிகவும் கைதந்த கலை தானே, விளையாடுறா கூட தர்மன் விளையாண்டார். முதல்ல அண்ணனை வச்சுட்டு வந்தாரு, கடைசியில மனைவியை வச்சுட்டு வந்துட்டாரு, கடைசியில இங்க காணகம் போகணும்னு சொல்லியாச்சு. இந்த காணகத்து கோயில 50ஓட கோயில நினைச்சாங்க மனசுல, என்ன கண்ணா கடவுள் கூடவே இருந்துகிட்டு இப்படி கஷ்டப்படணும்ல, நம்ம காட்டுக்குள்ள வந்து நாங்க அவதிப்படணும் என்று தர்மன் நினைக்கிறாரு. அப்பதான் கண்ணன் காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்தோன்னு கேட்கிறாரு, என்ன தர்மா ஒரே ரொம்ப சோகமா இருக்கிற, என்ன காரணம்? இந்த பகடை விளையாடும் பொழுது நீ ஒருவேளை அந்த இடத்துக்கு வந்திருந்தால் நான் காப்பாற்றப்பட்டிருப்பேனே, ஏன் வரலன்னு கேட்டாரா கண்ணனை பார்த்து. அப்பதான் கண்ணன் சொன்னாரா, துரியோதனன் மிகவும் பலசாலி, ஒரே வார்த்தை சொல்ல எனக்கு பதிலா என் மாமன் சகுனி விளையாடுவான்னு சொன்னார். அதுக்கு பதிலா நீ என்ன சொல்லியிருக்கணும்? எனக்கு பதிலா என்னுடைய கண்ணே அவர் நடந்துக்குவார் சொல்லியிருக்கலாம். எனக்கு பதிலா ஏன் மாமன் கண்ணை விளையாடுவான்னு சொல்லியிருக்கணும். ஆனா நீ என்ன சொன்ன? கண்ணா தயவு செய்து நான் ஆடுற சூதாட்டத்துக்கு கண்ணனுக்கு தெரியக்கூடாது, கண்ணனே வராது, இந்த பகுதியிலே வந்துடாது. எப்படி உன்னுடைய கண்ணுக்கு தெரியாம விளையாடணும், வராதான் ஒரு மனசுக்குள்ள நினைச்சிருந்தே, அப்புறம் எப்படி வர முடியும் நினைச்சானா. அப்பொழுதுதான் சொன்னானா, என்னை தேடி இந்த காணகத்திற்கு பல முனிவர்களும் எல்லோரும் வந்து பார்க்கிறார்கள், ஆனா அவர்களுக்கு உணவளிப்பதற்கு என்னால் இப்பொழுது முடியவில்லை. அப்பேற்பட்ட மிகப்பெரிய சங்கடத்தில் நான் ஆண்டேன் கண்ணா, இப்ப துயரத்தை கொடுத்தாய் என்று கண்ணனை கேட்டாராம். அப்பொழுதுதான் சொன்னாராம், சூரியனை நேண்டி நீ எங்க தவம் இரு, உனக்கான ஒரு பொருள் கிடைக்கும் என்று சூரிய பகவான் நினைத்து தவம் செய்தனால் தான் அங்கே கிடைத்தது அவனுக்கு அட்சய பாத்திரம். பிறகுதான் அங்கே ஒரு குடையும் கிடைத்தது. யாருக்காக அப்படின்னா பாஞ்சாலிக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காரணத்தினால தர்ம சங்கடப்பட்டது. கானகத்தில் இருக்கும் பொழுது பல பேர் வந்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு உணவு கொடுக்க முடியவில்லை என்று சங்கடப்படலாம். கொடுக்க முடியாத ஒரு பாவமும் மனசு சங்கடம், உணவு பசின்னு வந்து கேட்டவங்க கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய சங்கடம் ஆயிப்படும். அதாவது தர்மன் சங்கடப்பட்டால் தர்ம சங்கடம் என்று சொல்வார்கள். எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா? ஒரு வார்த்தையுடைய பின்னணியை யோசிக்க அத்தனை கருத்துக்கள் கொடுத்து கிடைக்கிறது. என்னைக்குமே பழசுல அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கும். சில பேர் மேற்பார்வையை பார்க்கும்போது அர்த்தங்கள் புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் 1000 அர்த்தங்கள் புரிந்தது அப்படிப்பட்ட கருத்துக்கள் அல்ல. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம். என்னமா? 18 வருட போர் நடந்தது. சரி. யாரா தெரியுமா? தேவ அசுர போர் 18 வருடம் நடந்துச்சு. 18 மாத போர் நடந்தது. ஆமாங்க. அது ராமாயண போர். 18 வாரம் அது சூரபத்மனுக்கும் சுப்பிரமணியன் நடக்கப்பட்ட போர். 18 நாள். 18 நாள் என்பதுதான் குருச்சேத்திர போர். பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கு. கௌரவ சேனையெல்லாம் ஒழிந்தது. ஆமா. பாண்டவர் தர்மமே ஜெயித்தது. கண்டிப்பா. அப்படின்னு ஒரு காரணம் எல்லாருக்கும் தெரியும். உண்மைதான். நான் கேட்கிறேன், கௌரவர்கள் 100 பேர் அழிந்தார்கள் நீங்க சொன்னீங்கல்ல, ஆனா கௌரவர்கள்ல ஒரே ஒருத்தர் மட்டும் உயிரோட இருந்தான், போர்க்களத்துல தப்பிச்சவன். யாரு?
கௌரவ சேனையில ஒருத்தன் தான். ஒரே ஒருத்தன் உயிரோட இருந்தான். உங்க பேச்சு பேசுறதா? ஒட்டுமொத்த கௌரவம் செத்தப்பனாலதானமா கடைசியா யாகத்தை பண்ணி அந்த முதல் பாகத்தை கொடுத்தாங்க. அந்த அபிர்வாகம் கூட சகுனிக்கு தான் கொடுத்தாங்க. கொடுத்தாங்கல்ல? ஆனா ஏன்னா சகுனி எடுத்த லட்சத்துல சரியா இருந்தாலும் அவன் கொடுத்தாங்க. வேற என்ன? ஆனா இந்த இடத்துல கௌரவனில் ஒருவன் உயிரோடு இருந்தான் போர்க்களத்தில் மிஞ்சி. கிடையாது. அவ்வளவு கிடையாது. கிடையாதா? கௌரவர்கள் மொத்தமே இறந்துட்டான். நீ எப்படி ஒருத்தருக்கேன்ற? எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லணும். கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. கிடையாதுன்னா கிடையாதுன்னு சொல்ல முடியாது. தெரியாதுன்னு சொல்லணும். படிக்கல மறந்துச்சு தெரியலனோட சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஒட்டுமொத்த கௌரவம் செத்தப்பனால கிடையாது. நீங்க எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு தெரியுமா தெரியாது? அதை மட்டும் சொல்லுங்க. அதர்மம் தலை தூக்கும்போது தர்மத்திற்காக ஞான அவதரிப்பை உலகத்தில் அதர்மம் தலை தூக்கினாலும் இறுதியில் தர்மமே வெல்லும். அப்படிப்பட்ட தர்மத்தை வெல்வதற்காக ஒட்டுமொத்த கௌரவ செஞ்சேன். அப்ப ஒருத்தருக்கு என்ன அர்த்தம்? ஏதோ வசனம் பேசி இந்த மகாபாரதத்தை குழப்பி இந்த மகங்களை குழப்பி விட்டுலாம் போக கூடாது. கேட்ட கேள்வி தெரிஞ்சா பதில் என்ன தெரியுதுன்னு சொல்லிட்டு போயிடும். தேவையில்லாத பேசலாம் என்கிட்ட பேசக்கூடாது. இப்ப ஒருத்தர் இருக்கான்றீங்களா? இருந்தான் இருக்கான்ல இருந்தாரு. யார் அவர்? அதை பேர் சொல்லுங்க. இவ்வளவு பேசி பேசுறீங்க இல்ல? ஒரு கருத்துக்கள்ல சொல்றா விஷயம் சரியா போய் சொல்றான். ஒட்டுமொத்த பேர் சேர்த்து பாண்டவர்கள் மிச்சம் கதை. ஆனால் அந்த பாண்டவர்களுமே தர்மம் மட்டும்தான் சொற்கொள்ளாமல் சென்றால் மொத்த நால்வரும் இழந்தார்கள் மனைவியோடு சேர்த்து கூட. ஆமா, அவர்களுமே நிலையாய் இருக்க முடியல. அவங்க போன கதை வேற. ஆனா போர்க்களத்துல கௌரவர்கள் ஒருவர் உயிரோடு இருந்தார். அது யாரு? சீனி சக்கர சித்தப்பா சிலேஷன் இனிக்காது. இது என்னையா பழமொழி? பழமொழி பழமொழி பேசுறியா? இவங்க சம்மந்தமில்லாம பேசுறாங்க. சின்ன பிள்ளைகளை சொல்ற பழமொழி எல்லாம் சொல்லுவாங்க. சீனி சக்கரை அப்படின்னு எழுதி நக்கி பார்த்தோம்னா இனிக்கு வந்துருமா? சீன சுடுன்ற மாதிரி நடந்துருக்கு. அப்ப வராது. அப்ப இயற்கையாவே ஒண்ணு எடுத்து சாப்பிட்டா தான் இனிப்பான்னு தெரியும். அப்ப சுட்டு பார்த்தாதான் கையில சுடுமா எல்லாம் தெரியும். அப்ப பாயுதுன்னு பாய்ந்தவன்ட்ட கேட்டா தெரியும். நம்மளுக்கு பாய்ந்தாதான் அனுபவம். எப்படி பாயும் சொல்ல முடியுமா? முடியாது. குத்துறது தெரியும். அவன் எப்படி கத்துனா கத்தி கட்ட முடியுமா? அந்த இடத்துல ஒரு கத்திருக்கான். அப்ப வழி அப்படின்றது குத்துப்பட்டது தெரியும். அப்ப போர்க்களத்துல ஒட்டுமொத்த பேர் செத்தா அப்படின்ற முழு வரலாறு தெரிஞ்சுங்க கடைசி ஆக மாட்டாங்க. ஆனா அதுலயும் ஒருத்த மட்டும் உயிரோட இருக்கா? யாரு இருக்கா? அவன் யாரு வைக்கிற வழினாக்கா இல்லாம பிறக்குமா? இல்லாம குறையுமா? இல்லாம வலிக்குமா? இதெல்லாம் கூட நடக்கும். இது கூட உலகத்துல சாத்தியம். எதாவது சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறோமோ நம்மளால முடியாதுன்ற விஷயத்தை எவ்வளவு ஒரு முடிவு செஞ்சுட்டு இருக்கேன். இப்படி நீங்க சொன்னீங்க யார் உயிரோட இருந்தா? அது ஒரு கூட்டத்துல ஒருத்தன். நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். போர் நடக்குது, போர் ஆரம்பிக்கிறாங்க. எப்படிப்பட்ட போரா இருந்தாலும் அறிக்கை ஒன்று வெளியிடுவாங்க. அப்படிப்பட்ட அறிக்கை போர்க்களத்துல வெளியிடுறாங்க. யாரு? திருமணாகப்பட்டவே அறிக்கை வெளியிடுறாங்க. எப்படிப்பட்ட அறிக்கை? பாண்டவர் பக்கம் இருந்து கௌரவர் பக்கம் யாராவது சேர்ந்த பார்த்தா சேர்த்துக்கலாம். கௌரவர் அணியில இருந்து பாண்டவர் பக்கம் போறதா யாராலும் போய்க்கலாம். இது போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போர் ஆரம்பிச்ச நம்ம கூடாது அப்படின்னு அறிக்கை வெளியிடுறாங்க. பார்த்தேன் போர் நடக்கும்போது எவனாவது கட்சி விட்டு கட்சி மாறுவானா அப்படின்னு பதுக்குறாங்க. யாராவது போகணும்னு நினைக்கும் பொழுது பாண்டவர் பக்கம் திரும்பி பார்த்தா ஒத்த அணி நகரல அப்படியே இருக்குது. கௌரவர் பக்கம் திரும்பி பார்க்க அங்கிட்ட அதனால போகறாரு. ஒரு பேர் மட்டும் கௌரவர் பக்கத்துல இருந்து பாண்டவர் பக்கம் நெருங்கி போச்சான். பார்த்தா ஆத்திரம் துரியவர்கள் தாங்க இவ்வளவு பெரிய கூட்டத்துல நம்ம பக்கம் ஓட்டு அவன் பக்கம் போனா நம்மளுடைய திறன் என்ன, படை வீரம் என்ன, இதை பத்தி பாண்டவர் கைவிட்டு சிரிக்க மாட்டானா? அவனை கொல்லப்பட மாட்டேன்னு சொல்லி அந்த அம்பை எடுத்து அவனை கொல்றதுக்காக கொடுத்தேன். பார்த்தேன் பக்கத்துல இருக்காரு பீசுனேன். அப்பா துரியோதனா அவனை ஒண்ணும் பண்ணாத விட்டு தர்மன் அறிக்கை கட்டியில இவன் போய் சேரலாம் சேர்த்துக்கலாம் சொன்னார்ல. அப்புறம் ஏன் நீ கொல்ற? கொண்டாட அவன் ஒருத்த போறனால நம்ம படை என்ன வலிமை இழந்து போதா? ஒண்ணும் இல்ல. அவன் போய் அந்த பக்கம் சேர்ந்த மறுகணமே அவனை நான் கொள்றேன்னு பீஸ்மர் சொன்னாராம். அப்பதான் கண்ணை பார்த்து சிரிச்சாரா. பீஸ்மர் பெருமோட்ட வீரந்தே, ஆனா எல்லாத்தையும் அறியக்கூடிய தத்துவ ஞானி கிடையாது. அந்த பக்கம் போனவே அவனை கொல்றின்னு சொன்னாரு. கௌரவர் பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்த இவனை கொல்றின்னு சொன்னாரு. ஒட்டுமொத்த கௌரவர் சேனையை அழிச்சாலும் கடைசி வரைக்கும் உயிரோட இருக்க போறது இங்க ஒருத்த மட்டும்தான். யாரு? கண்ணை சொல்ல கூட்டத்துல ஆச்சரிய தாங்களே எவனுக்குமே இவன் ஒருத்த மட்டும் உயிரோட இருப்பானா? என்ன சொல்ற கண்ணா? இவன் யாரும் கேட்கும் பொழுது அப்பதான் சொன்னானா இவனும் கௌரவர்கள் ஒருத்தன. கௌரவர்கள் ஒருத்தனா? இப்படிப்பட்ட ஒருத்தர் நாங்க பார்த்ததே இல்லையே. 100 கௌரவர்கள் ஒருத்தனா? இல்லப்பா, 100 கௌரவர்கள் ஒருத்தன் கிடையாது, கௌரவர்களே ஒருத்தன். அப்ப எந்த
கல்யாணம் சொல்லிய இவன் யாரு எங்களுக்கே தெரியலையே அப்படின்ற பொழுது அப்பதான் உண்மையை சொன்னானா இவன் யார் தெரியுமா? இவனுக்கு கௌரவ கூட்டத்தில் ஒருத்தந்த இவன் யாருன்ற விஷயம் எனக்கு, குந்திக்கு, திருராசனுக்கு, காந்தாரிக்கு 4 பேருக்கு மட்டுமே தெரியும். இவன் யார் தெரியும் கேட்டீங்கன்னா, காந்தாரி கர்ப்பவதியா இருக்கக்கூடிய காலகட்டத்துல பணிவிடை செய்ய முடியாத கண்ணில்லாத கோமகனுக்கு அப்ப பணிவிடைக்காக ஒரு பெண்ணை ஏற்பாடு பண்ணாங்க. அந்த பணி பெண்ணுக்கு திருராசனுக்கு பிறக்கப்பட்டது ஒரு பிள்ளை. அந்த பிள்ளைங்க இவங்க ஏத்துக்கல. 1000 இருந்தாலும் பணி பெண்ணுக்கு பிறந்த பிள்ளைய தம்பியை ஏத்துக்குவானா? ஏத்துக்க முடியாது, ஒதுக்கி வச்சாங்க. அதனால அவன் மறைக்கப்பட்டு போனா. என்னதான் அவங்க ஒதுக்கி வச்சாலும் யாருக்கு பிறந்த பிள்ளை? திருராசனுக்கு பிறக்கப்பட்ட பிள்ளை. அப்ப பணிப்பெண்ணு சொல்லக்கூடிய சுகதாவுக்கு திருராசனுக்கு பிறக்கப்பட்ட அந்த பிள்ளை யுதிஷ்டு என்று சொல்லக்கூடிய பிள்ளை. அவன் ஒட்டுமொத்த கௌரவ சேனையும் இறந்த பின்பு உயிரோட இருந்த ஒத்த வீர கௌரவ கூட்டத்தை ஒருத்தன். யாருக்கு பிறந்தவன்? திருராசனுக்கு பணிப்பெண்ணுக்கு பிறக்கப்பட்டவன். அவன் பேரு யுதிஷ்டு என்று சொல்லக்கூடியது. இது தெரிந்த கதை, தெரியாத பாடம் என்று சொல்லக்கூடிய விஷயம் இல்லையா? உண்மையா பொய்யா? கை தட்டுங்க. உனக்கு தெரியாத விஷயம் யாருக்குமே. ஏன்னா கௌரவ சேனையில இருந்து விகர்ணன் வந்து ஒதுங்கி போனார். பிறகும் கூட அண்ணன் தம்பிகளுக்காக வந்தார் என்று சொல்றாரு. ஆனா அதிலிருந்து ஒருவன் மட்டும் உயிரோட தான். அவன் யுதிஷ்டு என்று சொல்லக்கூடியவன். சுகதாவுக்கும் திருதராசனுக்கு பிறந்த குழந்தை. யாரும் பேசுவது கிடையாது. பேசக்கூடிய புண்பலங்களை பேசினாத்தான் எல்லாரும் தெரியும். இரண்டு வெட்டுக்குரியதை வருடத்திற்கு நீர், தாலிக்கு மூடி, குரலுக்கு இனிமை, குரலுக்கு துளவி. உன்னை ஆட்டோட கேட்கல. இதுக்கு அவனுக்கு என்ன வேணும்? உலக்கை. எந்த மாதிரி? எந்த மாதிரி? பூணு போட்டதா பூணு போடாதா? ரெண்டு இருக்கா? அதை எதற்கு போடுவான்? இதெல்லாம் சொல்லுமா? சொல்லு. எனக்கு சொல்லு. நெல்லி இடிக்கை என்று சொல்வார்கள். அதுக்கு வந்து இந்த பூண் போட்ட இந்த வத்தெல்லாம் இருக்குது. பூண் போட்ட ரொம்ப ஒரு மாதிரி குறையிறிய. இப்பெல்லாம் அதெல்லாம் மிஷின் இல்ல, மிஷின் வந்துச்சு. அதனால அது பயன்படுத்த தேவையில்லை. நீ இருக்கக்கூடிய காலகட்டம் மிஷின் காலமா இல்ல இந்த காலமா? குறிச்சி நடந்திருக்க உனக்கு எங்க இருந்து மிஷின் வந்துச்சு? உன் காலத்துல வரலைங்க. அதோட பாட்டிங்க. அப்ப என்ன ஆட்டா? காமராஜர்ல பார்த்தோம்னா மஞ்சளா தெரியும். இருந்த வீட்டுக்கு வெளிச்சம் அங்கதான் கொடுச்சு. உங்களுடைய பார்வைக்கு உலகத்துல 1000 வெளிச்சம் இருந்தாலும் கண் முடிக்கிறத மத்தோடி பாருங்க. குரு பார்த்தா கோடி நன்மை. குரு பார்த்தா கோடி நன்மை. குருவுனே பார்த்தா நம்ம கண்ணுக்கு போறாது. ஏட்டா குருவே குருவுனே பார்த்தாமா? இருந்தோடி இடத்துல இருந்து பார்க்கணும். உண்மையே? ஆமா. குழந்தைகள் வந்து பாலுக்கு உன்ன போல குமரி இருந்தானா? இப்படி சொல்லாம போற கதையை முடிக்க மாட்டேங்குது. பார்த்தாங்க. காணாமல் போன ஒரு அறிவிப்பு. பார்ப்பதற்கு பயங்கரமான தோற்றம், கருத்த வேணி, பருத்த உடல், அப்படி காயப்பட்டு ஒண்ணு நம்மள மாதிரி அப்படிப்பட்ட பகுதி இருக்கு. அப்ப என்ன சொல்லுவா? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? இப்படி சொல்லலாம். நான் பதில் தெரியாது. பரவாயில்லை, தெரியல. பதில் தெரியாம நீ எதுக்கு வர்ற? தேவையில்லாம தான் நீங்க வந்தது. எதுக்கு நீ வர்ற? நீங்க கேக்குறீங்க. நான் முதல்ல நம்ம கேக்குறீங்க. மத்த வார்த்தை சொல்ல தெரிஞ்ச வாய்க்கு அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை பார்த்தாலே எதிர்த்த வீட்டுக்காரி எதை பேசுற? ஓ வீட்டுக்காரி துப்புலாம் இப்படி சொல்லாம கதை முடிய மாட்டேன். குழந்தை எழுவது பாலுக்கு உன்னை போல குமரியால நீ அழமாட்டான்னு நீ எப்படி சொல்ல முடிய? குமரி அழுக மாட்டான்னு நீ சொல்லக்கூடாது. நீ எப்படி சொல்ல? அதாவது நீ அழுக மாட்டேன்னு நீ சொல்லலாம். அதனால ஏத்துக்கிறேன். ஏன்னா உன்னை பத்திர செய்தி. ஆனா குமரி அழுக மாட்டான்னு நீ எப்படி சொல்றீங்க? தெரியாதுல. தெரியாது சொல்லு. தெரியாது. அதனால என்ன தெரியாத சொன்னே அப்படினே. குமரி நான் அழ மாட்டேன். மத்தவங்க அழுகிறது தேவையில்லை. அது அழுக தேவையில்லை தேவையில்லை. அழுதா என்ன காரணம் கேட்டேன். கழுவு மசா. அதனால என்ன காரணம்? ஆமா சரி புதி மசா. கேட்ட பதில் எதுக்கு அழுதா? எதுக்கு அழுதா? நீ சொல்ல மாட்டே தெரிய வாய்ப்பில்ல. இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரே ஆள் யாரு கேட்டீனா? ஆமா ராமதாஸ் மாமா. நீங்க அப்பா சொல்லிருவாரா? இந்த குமரி ஏன் அழுகுறான்னு நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் எல்லாத்துக்கும் தெரியும் புருஷன்கிட்ட. பாத்தீங்களா? அப்படிப்பட்ட பொறுமையான ஒண்ணு நான் பார்த்து வந்திருக்கேன். புருஷனா? நீங்க பார்த்து வந்தீங்க. நான் பார்த்து வந்திருக்கேன். எனக்கு வேணாம். ஏன்? நீங்க இப்படி பேசுறீங்க. மாப்பிளை புடிச்சதானே? பார்த்து வந்த மாப்பிளை எப்படி பேசுறீங்க? மாப்பிளை நான் பேசுறது ஆமா போடுற ஒரு ஆம்பளை வேணும். நீங்க இதோட பேசலாம்னா அட்டை தட்டுல வீட்டுக்கு என்ன சொன்னாலும் ஆமா போடுற மாதிரி ஒரு மாப்பிளை வேணுமா? ஆமா. முந்தானத்து வில்லு பாட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் இருந்தாப்ல. எதை சொன்னாலும் ஆமா போட்டாப்ல. அந்த மாப்பிளை அப்ப யாருங்க? அப்ப
அப்ப சேர்த்து ஜாட போடுங்க. அப்படியா? சரி நாம படிச்சிருக்காங்க. நாம படிப்பு உலகத்துல பெருமையான படிப்பு. வசதி வாய்ப்பு எக்கச்சக்க ஏராளம் தாராளம். சொந்த வீடு. சொந்த வீடா? உலகத்துல பெரிய வீடு அவர் வீடு. அரசாங்க உத்தியோகம். அரசாங்க உத்தியோகம் வந்தாங்க. மத்த உலகங்கள் யாவுமே ஒரு அரசாங்கம் தானே. எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு? சம்பளம் வாங்குறாரு இல்ல, சம்பளம் மத்தவங்களுக்கு கொடுக்குறாரு. அவ்வளவு மாப்பிள்ள பேர் என்ன சொல்லு? ஏன்னா சிவன் ஆடியது அம்பலத்தில், நீங்க ஆடுறது சம்பளத்தில். அவர் ஆடியது தில்லையில, நீங்க ஆடுறது நம்ம ஊர் எல்லையில தான். அவர் ஆடியது திருக்கூத்து. இது தெருக்கூத்து. தெருக்கூத்துலயும் திருக்கூத்து ஆடிட்டு இருக்க. ஆமா. உன் கூத்து மத்தவருக்கு நல்லா கூத்தா தெரியுது அளவுக்கு நீங்க முதல் கூத்தாடாம இருந்தா சரி. கூத்து பண்ணினாரு. அதனால மாப்பிள்ளை யாரு? சுப்பிரமணிய சாமி கேட்டா. ஆமா. இந்த இடத்துல வள்ளி நாய் ஆமா போடாத ரொம்ப பிடிக்கும். ஓடுமா ஆமா போட போட சொல்லிட்டு ஆமா போட. இந்த பாட்டுக்கு நீ ஆமா போடணும். பாட்டுக்கா? இப்ப நான் பாடுற பாட்டுக்கு நீ என்ன போடுவ? ஆமா 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 போடு. சுப்பிரமணிய சாமி என்றா, கந்த சாமி என்றா, சாமி என்றா, பத்துமலை சாமி என்றா, கதிராம கந்தன் என்றா, சூளை குரு பெற்றவனா, சுப்பிரமணியன் பேர் பெற்றவனா, உலகம் மற்றும் முத்தமன் குமரனா, அப்படிப்பட்ட முருகனவே ரொம்ப ரொம்ப சின்னவனா, பள்ளி சின்ன சின்ன அப்படிப்பட்ட உலகம் போற்றும் முத்தமனவே சுவாமி சின்ன சின்ன அப்படிப்பட்ட முருகனவே பள்ளிக்கேற்ற புருஷனவே சுவாமி சின்ன சின்ன ஒரு வீட்டுக்கு பாட்டுக்கு அம்மா அவளை கட்ட முடியுமா? ரெண்டாவது போக மாட்டேங்கிறீங்க. ஒரு வீடு கட்டா வீட்டுக்கு எத்தனை மாசம் வைக்கிறா? 2 மாசம் வைக்கிறோம். ஒரு நாளைக்கு இருக்கு. நாளைக்கு எத்தனை பக்கம் இருக்கு? வாழ்க்கையில இன்பம் வேணுனா இரவுனா பகல். ஒரு வாழக்கூடிய வாழ்க்கைக்கு இத்தனை பெருமை இருந்தாலும் கூட ஒரு பூட்டுக்கு எத்தனை சாவி வரும்? பூட்டுக்கு எத்தனை சாவி? ஒத்த சாவியா? நம்ம ஒத்த சாவி ஒத்த சாவியை விட்டு 9 சாவி எடுத்து வாங்கிட்டு கையில ஒத்த சாவி இருக்கு. ஒரு பூட்டுக்கு எத்தனை சாவி இருக்குன்னு தெரிய மாட்டீங்க. நல்லா தெரிஞ்சுக்க. பூட்டுக்கே எத்தனை சாவி இருக்கும் போது இந்த பாட்டு பாடக்கூடிய எத்தனை சாவி இருப்பாங்க. அப்படி தேவையில்லை. பையனத்தம்மா பேட்டன் புண்ணு
இத பார்க்கணும் எவ்வளவு நாள் காலம் உள்ள போய் பாரு அதை கட்டி நல்லா இருக்கு